நெறைய பேருக்கு அந்த வயது வித்தியாசம் இல்லாம டீனேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கை, கால் நடுக்கம் வர்றத நம்ம பார்க்குறோம். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் வந்து கையில நடுக்கம் இருக்கு. பென் வச்சு என்னால எழுத முடியல. கொஞ்சம் தூரம் நம்ம வந்து ஏதாவது பேக் எடுத்துட்டு போனா கூட அப்படியே ரொம்ப பெயினா இருந்து கைகள்ல வந்து ஒரு நடுக்கம் ஏற்படுது. இந்த மாதிரி நடுக்கம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? இது நாளடைவில வேற ஏதாவது பெரிய ஒரு நோயா மாறுமா? இல்ல ஹெரிடிட்டியா இந்த நடுக்கம் கையில வந்துட்டுருக்கா? இந்த பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்கு. 50 வயது கடந்தவர்களுக்கோ, இல்ல 45 வயது கடந்தவர்களுக்கோ வருது. ஆனா இப்போ பார்த்தோம்னா 30, 35 வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இயர்லி ஆன்செட் பார்க்கின்சன் டிசீஸ் வருது. இல்லைங்க, இது எல்லாமே எனக்கு நார்மலா இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு நடுக்கம் ஏற்படுது? ஸோ நெறைய பேருக்கு இந்த டோபமைன் செக்ரீஷன்லாம் நார்மலா இருக்கு. பார்க்கின்சன் டிசீஸ் இல்லாதவர்களுக்கும் கை, கால்கள்ல நடுக்கம் ஏற்படும். இந்த மாதிரி குளியல் முறைகள் நம்ம செஞ்சுட்டு வரும்போது நரம்புகள் வலிமை பெறும். அதே மாதிரி தான் இன்டர்னலா குடுக்கக்கூடிய நெறைய மெடிசின்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் மெடிசின்ஸ் வந்து நம்ம குடுக்குறோம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ட்ரெமர் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுக்கம். நடுக்கம் எதனால ஏற்படுது? கை, கால் நடுக்கம். இது இப்போலாம் நெறைய பேருக்கு அந்த வயது வித்தியாசம் இல்லாம டீனேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கை, கால் நடுக்கம் வர்றத நம்ம பார்க்குறோம். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் வந்து கையில நடுக்கம் இருக்கு. பென் வச்சு என்னால எழுத முடியல. கொஞ்சம் தூரம் நம்ம வந்து ஏதாவது பேக் எடுத்துட்டு போனா கூட அப்படியே ரொம்ப பெயினா இருந்து கைகள்ல வந்து ஒரு நடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடுக்கம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? இது நாளடைவில வேற ஏதாவது பெரிய ஒரு நோயா மாறுமா? இல்ல ஹெரிடிட்டியா இந்த நடுக்கம் கையில வந்துட்டுருக்கா? இந்த பிரச்சனை நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ நம்ம கிளினிக்ல பல வருஷமா நம்ம வந்து இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். அதில முக்கியமா இந்த ட்ரெமர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பார்க்கின்சன் டிசீஸ். இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்றது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தோம்னா 50 வயது கடந்தவர்களுக்கோ, இல்ல 45 வயது கடந்தவர்களுக்கோ வருது. ஆனா இப்போ பார்த்தோம்னா 30, 35 வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இயர்லி ஆன்செட் பார்க்கின்சன் டிசீஸ் வருது. இந்த ஏஜ்ல பார்க்கின்சன்ஸ் வருதானா? ஆமா. ஸோ அப்ப நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க? என்ன அப்படின்னு ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு ஜாபோ, இல்ல ரொம்ப நாள் வந்து நைட்ல உறங்காமல் கண்முழிச்சு இருக்கிறது, இல்ல ஒர்க் பண்றது, இந்த மாதிரி உறக்கம் இல்லாததுனாலயும் நமக்கு பார்க்கின்சன்ஸ் ப்ராப்ளம் ஏற்படுது. பொதுவாக நம்ம மூளையிலிருந்து செக்ரீட் ஆகக்கூடிய டோபமைன், செரட்டோனின் இந்த ஹார்மோன்ஸோட அந்த சுரப்பு குறையும் பொழுது தான் நம்ம உடல்ல இந்த நடுக்கம் இது ஏற்படுது. இல்லைங்க, இது எல்லாமே எனக்கு நார்மலா இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு நடுக்கம் ஏற்படுது? ஸோ நெறைய பேருக்கு இந்த டோபமைன் செக்ரீஷன்லாம் நார்மலா இருக்கு. பார்க்கின்சன் டிசீஸ் இல்லாதவர்களுக்கும் கை, கால்கள்ல நடுக்கம் ஏற்படலாம். இது பர்ட்டிகுலரா சொல்லும்பொழுது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நெறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம். இப்ப கால்கள்ல வந்து நரம்பு மரத்து போற மாதிரி, கால்கள்ல எந்த மாதிரியான ஒரு உணர்வே தெரியல. எல்லாமே மரத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கைகள்லயும் நடுக்கம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இது பார்க்கின்சன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த கைகள்ல ஒரு ட்ரெமர் வருமா? மத்தவங்களுக்கு வராதான்னா, மற்றவங்களுக்கும் இது ஏற்படுது. அப்போ பொதுவாகவே நம்ம நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடிய உணவுகளோ, மருந்துகளோ நம்ம எடுக்கணும். இதுலேருந்து முற்றிலுமாக கொஞ்சம் மாறுபட்டது அப்படின்னு சொல்லணும்னா, பார்க்கின்சன் டிசீஸ் சொல்லலாம். இந்த பார்க்கின்சன் டிசீஸ்ல இந்த என்சைம் குறைபாடுனால என்ன ஆகுது? நெறைய பேர் வந்து சொல்லுவீங்க, இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். 3 மணி நேரத்துக்கு இந்த டேப்லெட் ஒரு முறை நான் போட்டா தான் கொஞ்சம் தான் என்னால நடக்க முடியுதுன்னு சொல்லுவாங்க. டேப்லெட் போடலன்னா, ஒரு மாதிரி எனக்கு வந்து எந்த விதமான சென்சேஷனும் இல்ல. நடக்க முடியல. கைகள்ல வந்து நடுக்கம் ஏற்படுது. பேசும்போது வாய் ரொம்ப திக்குது, திணறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, எக்ஸசிவா சலைவேஷன் வாயிலேருந்து ஒரு மாதிரியான எச்சில் வடிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. எக்ஸசிவ் சலைவேஷன் நெறைய பேருக்கு இருக்கும். முகத்துல எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாத மாதிரி அப்படியே இருப்பாங்க. நம்ம கூப்பிடுவோம். ஆனா, அவங்களுக்கு கேட்கும். பட் நம்ம ஒரு ரிப்ளை பண்ணணுன்ற மாதிரியான ஒரு தாட் இல்லாத மாதிரி இருப்பாங்க. நடக்கிறதுக்குமே வந்து பார்த்தோம்னா, ஒரு காலடி எடுத்து வைக்கிறாங்கன்னா, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியல. அப்படியே நிக்கிறது. ஸோ நடக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட் ஸ்டெப்பிங் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கால் எடுத்து வச்சோனே, அடுத்த கால் வந்து ரொம்ப பக்கமா எடுத்து வைப்பாங்க. ஸ்டெப்ஸ் ஏற முடியாது. உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாமே ஒரு சிம்ப்டம்ஸ் வந்து பார்க்கின்சன் டிசீஸ்ல இருக்கும். அதே மாதிரி நெறைய பேர் நான் ரொட்டீனா ஆஃபீஸ் போறேங்க. என்னால எழுதவும் முடியல. டூ வீலர் வந்து என்னால ஓட்ட முடியல. ரைட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி கைகள்ல ரொம்ப நடுக்கம் இருக்கு. ஸோ இது இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா, பார்க்கின்சன் டிசீஸ்ல வரக்கூடியது தான். அந்த நடுக்கம் வந்து நமக்கு வாலண்டரியா இல்லாம, இன்வாலண்டரியா இருந்துகிட்டே இருக்கும்.
நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு வந்து கையில ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நார்மலா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கைய சும்மா வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னா, ஒரு நடுக்கம் இருந்துட்டே இருக்கும். இது வந்து பில் ரோல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கையில வந்து ஏதாவது ஒரு பீட்ஸ் மாதிரி, மணி மாதிரி ஏதாவது குடுத்தா கையில உருட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெமர் இருக்கும். இல்ல சாதாரணமா ஒரு சிலருக்கு ரொம்ப மைன்யூட்டான ஒரு ட்ரெமர். நம்ம பார்க்கும்போது விசிபிளா தெரியாது. பட் அவங்க ஃபீல் பண்ணி நமக்கு சொல்வாங்க. மேம் இப்போ பாருங்க நான் கை வச்சுட்டுருக்கேன். ஆனா உள்ள வந்து எனக்கு நடுங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளோ, இல்ல மூளை சம்மந்தப்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னென்ன நம்ம உணவு முறையில ஃபாலோ பண்ணலாம்? இங்க எந்த மாதிரியான சிகிச்சைகள் இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உணவு முறையில முக்கியமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள நம்ம நெறைய சாப்பிடணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த நட்ஸ் வகைகள், அதாவது டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமா நட்ஸ் வேர்க்கடலையா இருக்கட்டும், இல்ல நம்ம தினமும் உணவுல வந்து கொஞ்சம் நட்ஸ் வகைகள சேர்த்து பாதாம் சாப்பிடுறோம், இல்ல ஆல்மண்ட் சாப்பிடுறோம்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்பொழுது மூளையில இருக்கக்கூடிய செல்கள் வந்து ஆக்டிவா இருக்கிறது நமக்கு தெரியும். இதனோட நெறைய பேருக்கு என்னன்னா, இந்த பார்க்கின்சன்ஸோ இல்ல கை நடுக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்ததாக என்ன ஆகும்ன்னு பார்த்தோம்னா, ஜாயிண்ட்ஸ்லயும் நமக்கு பெயின் வர்றத பார்க்கலாம். ஜாயிண்ட்ஸ்னா நம்மளுடைய மூட்டுக்கள்ல வலி ஏற்படுறது. ஸோ நரம்புகளுக்கு அடுத்தது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்கு முன்னரே நம்ம வந்து சரியான ஒரு சிகிச்சைகள எடுக்கிறது ரொம்ப அவசியம். இதற்கு அடுத்து நம்மளுடைய உணவு, முக்கியமாக இந்த வெஜிடபிள்ஸ்ல என்னென்ன நெறைய சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உணவில் இந்த பிஞ்சு காய்கறிகள நெறைய சாப்பிடணும். வாதம் தொடர்பான காய்கறிகள நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ வாதம் தொடர்பான காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கிழங்கு வகைகள். ஸோ இந்த கிழங்கு வகைகள டோட்டலா நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம காய்கறிகள்லயே அதிகமாக இந்த கொத்தவரங்காய், கோவக்காய், கத்தரிக்காய் இது எல்லாமே நெறைய சாப்பிடணும். டெய்லி நம்ம மோர் சாப்பிடுறது நல்லது. எதுக்காக சொல்றேன்னா, மோர் சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்புகள் மற்றும் எலும்புகள் வலிமை பெறும். பேசிக்காவே கால்சியம், புரோட்டீன் இது 2ம் இருக்கக்கூடிய உணவுகள அதிகமாக எடுத்துட்டு வரும்போது, நரம்புகள் வந்து வலிமையாகுது. அதே மாதிரி கீரை வகைகள், நெய் மருந்துகள் நம்ம சேர்த்து சாப்பிடணும். அதனால இந்த பார்க்கின்சன் டிசீஸ்க்கோ, இல்ல நரம்புகள் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த நெய் மருந்துகள நம்ம நெறைய குடுப்போம். நெய் மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேசிக்காவே ஒரு மெடிசன, ஒரு மருந்த, மூலிகைகள் எல்லாமே சேர்த்து அத நெய்யா எடுக்கும்போது, ரொம்ப ஈஸியா நமக்கு அது வந்து டைஜஷன் ஆகுறது மட்டும் இல்லாம, செல் லெவல் வரைக்கும் அது அப்சார்ப்ஷன் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இதுக்கு வந்து ஸ்பெஷலா நெய் மருந்துகள் நம்ம குடுக்குறோம். அதில முக்கியமாக இந்த நரம்பு மற்றும் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அஸ்வகந்தா நெய் நம்ம சாப்பிடலாம். அஸ்வகந்தா நெய்யிலும் நெறைய மூலிகைகள் சேர்த்து அதை எடுக்கும்பொழுது, நமக்கு அந்த நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அதில கிடைக்கும். அதே மாதிரி தினமும் காலையில வெந்நீர்ல 1 ஸ்பூன் நெய் விட்டு அத நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல இந்த மாரி சாப்பிடும்போது, நரம்புகள் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக சிறந்ததா இருக்கும். அதே மாதிரி குளிக்கும்போது வாரத்திற்கு 2 நாள் எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியம். நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் தைலம் இருக்கு. அதாவது வர்ம தைலம் இருக்கு. இல்ல அப்டின்னா, நீங்க காயத்திருமேனி தைலமும் வெளியில அவைலபிளா இருக்கும். அத வாங்கி தலையிலிருந்து கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு, நம்ம வாரத்துக்கு 2 நாள் குளியல் செய்யலாம். இந்த மாதிரி குளியல் முறைகள் நம்ம செஞ்சுட்டு வரும்போது நரம்புகள் வலிமை பெறும். அதே மாதிரி தான் இன்டர்னலா குடுக்கக்கூடிய நெறைய மெடிசின்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் மெடிசின்ஸ் வந்து நம்ம குடுக்குறோம். இதனோட குறு மருந்துகளும் சேர்த்து குடுக்குறோம். பொதுவாகவே இந்த நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு பேசிக்கா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ மனதில வந்து ரொம்ப நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்டின்னா, அத அவாய்ட் பண்றது நல்லது. இரவு நேரத்தில அந்த உறக்கம், இதனோடு சேர்ந்து நம்ம குடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசின்ஸ் இருக்கு. இதில கல்ப சஞ்சீவி சூர்ணம் அப்படின்ற மெடிசன் தான் இந்த பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ்க்கு கை, கால் நடுக்கம் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலான மெடிசனா நம்ம குடுத்துட்ருக்குறோம். ஸோ இத சாப்பிடும்பொழுது ஒரு 2 மாதத்திலே ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பதிவில் கை, கால் நடுக்கம் இருக்கு, இல்ல பார்க்கின்சன் டிசீஸ் நெறைய பேர் இப்போ உலக அளவுல வந்து பார்த்தோம்னா, பெரும்பாலான மக்கள் இந்த பார்க்கின்சன் டிசீஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கு நல்லாவே இருக்காங்க. முற்றிலுமாக அந்த சிம்ப்டம்ஸ் வந்து குறைஞ்சு இன்னைக்கு வந்து நார்மலான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழ இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.